அபி, உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஆமா சார், இது வரைக்கும் நான் கல்யாணம், காது குத்து, எப்போவாச்சும் நடக்கிற கோவில் திருவிழா அப்படி போய் தான் சார் பழக்கம். அபி, இதுவும் அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நினச்சிக்காங்களேன். ஆனா தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கூட இருக்க மாட்டாங்களே. அதான் நான் இருக்கேன்ல அபி, அது பார்த்தாதா? அது போதும் சார். நீங்க ஒருத்தர் மட்டும் என் கூட இருந்தா என்னோட எல்லா சொந்தமும் என் கூட இருக்கிற மாதிரி. ஹலோ, சொல்லுங்க. தம்பி, பூ வாங்கிக்கப்பா. சாரி பாட்டி, நான் பூ வாங்கி என்ன பண்ண போறேன்? மகாலட்சுமி மாதிரி பக்கத்துல சம்சாரத்தை வச்சுக்கிட்டு பூ வேண்டாங்கிறீங்களா? வாட்? அபி, இந்த பாட்டி என்ன சொல்றாங்க? பாட்டி, நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க அப்ப நீங்க புருஷன் பஞ்சாதி இல்லையா? காதலிக்கிறீங்களா? ஐயோ பாட்டி, அவர் வந்து என்னோட அபி அபி, நாம பூ வாங்கலன்னா பாட்டி அதை கற்பனை பண்ணி பேசிட்டே இருப்பாங்க. பாட்டி, நீங்க பூ கொடுங்க. எத்தனை முழம் வாங்க போற? ஆஸ் யூ விஷ் பாட்டி, எவ்வளவு வேணாலும் கொடுங்க. 4 முழம் போடவா? கொடுங்க. இந்தாங்க ஐயா. அபி, என்னங்க? ஐயா, பூவை கையில தந்தா எந்த பொண்ணுக்கு பிடிக்கும்? உங்க கையால வச்சு விடுங்க ஐயா. அபி, திரும்புங்க, நானே வச்சு வரேன். சார், திரும்புங்க அபி. பரவாயில்ல, திரும்புங்க. பாட்டி ஆசைப்படுறாங்கல்ல, திரும்புங்க, நான் வச்சு விடுறேன். பாட்டி, நாங்க ஐயா, சில்லறை இல்லையா? பரவாயில்ல, வச்சுக்கோங்க பாட்டி. அடுத்த காலம் எங்களை மாதிரி யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு அபி சார்பாவே நீங்க பூ கொடுங்க. நீங்க மகராசனா இருப்பீங்க ஐயா. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கமா. பொண்ணுக்கு 2 மகராசனை பெத்து போடுமா. 100 வருஷத்துக்கு நீங்க 2 பேரும் சந்தோஷமா நல்லா இருக்கணும். அபி, பாட்டி பிசினஸ்ல பெரிய ஆளா இருப்பாங்க போல இருக்குல்ல. நம்ம கம்பெனி மார்க்கெட்டிங்ல சேர்த்துலாமா? போலாமா? என்ன பேபி, அசோக் சீக்கிரமா கிளம்பி போனான்னு சொன்ன, இன்னார் வந்துருப்பானா? தெரியலையே. அந்த அபி டெய்லருக்கு டிரைவர் வேலை பார்க்க போயிருக்கலாம். இடியட். இந்தியாவோட பெஸ்ட் டிசைனர்ஸ் வர இடத்துல இந்த டெய்லர் பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு அவமானப்பட போறான். அவமானப்படட்டும் ஜெகன். அதை வேடிக்கை பார்க்கணும் தான் நான் வீட்ல இருந்து சந்தோஷமா கிளம்பியிருக்கேன். நீலாம்பரியாஸ் அரைவ்ட். வரட்டும், நமக்கு என்ன, பிசினஸ் ஈவென்ட் தானே இது. அவங்க வீட்டு ரிசப்ஷனா? யாருக்கு தெரியும்? அசோக் இப்பெல்லாம் ஒரு டெய்லர் பொண்ணை டிசைனர்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்கானா. நிஜமாவே அந்த பொண்ணோட டிசைன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்குன்னு நம்ம கிளையண்ட் கூட ஒருத்தர் சொன்னாரு. அதெல்லாம் அசோக்கே பரப்பியிருப்பான், நம்பாதீங்க. இந்த ஈவென்ட்ல நம்ம கம்பெனியோட டிசைனர்ஸ் தான் ஜெயிப்பாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். இந்தியாவில் நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கு நீங்க. இந்த மாதிரி சின்ன ஈவென்ட்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா மேடம்? பிசினஸ்ல சின்னது பெருசுன்னு எதுவும் இல்ல.
எல்லாமே பிசினஸ் தான், அப்படிதான் நினைக்கணும். இல்லனா காலடியில கிடக்க வேண்டியவங்க நம்மள தாண்டி வளர்ந்து போயிடுவாங்க. சரி, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். ஆர்கனைசிங் நல்லா இருக்குல்ல என்ன பேபி? யா ஓகே. அனாமிகா, அசோக் இன்னும் வரல? கால் பண்ண மாம், அவன் பிக் பண்ணல. இந்நேரம் வந்திருக்கணும். Ashok has arrived. AK Fashion கம்பெனியோட MD அசோக். ஓ இவர்தான் அந்த அசோகா? டெய்லர் பொண்ணுன்னு சொன்னீங்க. நல்ல ஸ்டைல் பண்றா, பார்க்க நல்ல ஸ்டைலா தான் இருக்கா. கணேசா, இங்க இருந்து பார்த்தாலே ரொம்ப அழகா இருக்கல. ஆமா, எப்படிடா உள்ள போறது? இங்க பாரு, நீ இந்த திருவிழா கூட்டம் தவிர இந்த மாதிரிலாம் பாத்துருக்க மாட்டல. உனக்கு இன்னொரு விஷயம் சொல்ற கேளு. இங்க வரவங்க எல்லாம் யாருன்னு தெரியுமா? யாரா? முதலாளி மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் மட்டும் தான் இங்க வருவாங்க. அதுவும் அவங்க இங்கிலீஷ்ல மட்டும் தான் பேசுவாங்க. நீ பாட்டுக்கு தேவையில்லாம இங்கிலீஷ்ல பேசி மாட்டிக்காத. ஐயோ, அப்ப நம்ம எப்படிடா சமாளிக்கிறது? அதுவா, ஐ பாய். இப்ப நான் சமாளிச்சல, இந்த மாதிரி தான் சமாளிக்கணும், சரியா? ஏ கணேசா, நீ பெரிய ஆள்ரா. சும்மாவா கணேசனா? என்னை விட்டு எங்கேயும் போயிடாத, என் கையை பிடிச்சிக்கிட்டே வந்துரு. என்னை விட்டு போயிடாதடா. சரி வா. ஹாய் அபி, இப்பதான் நீ ஒரு டிசைனரோட லுக்குக்கு வந்திருக்க. குட். அம்மா, டிசைனர் அபிய எத்தனை கண்ணு வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன்னு பாருங்க. அபிடா, பாக்கட்டும் அசோக். நம்மள பார்த்து 100 பேர் பொறாமப்பட்டாதான் நாமளும் வளர்ந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். புரியுதா? அபி. how are you tailor madam? நல்லா இருக்கேன் மேடம். Good. இங்கிலீஷ்ல நல்லா புரியுது. அசோக், அபிய வேற லெவல்ல ட்ரெயின் பண்ணிருக்க போல இருக்கு. ஏக்கா, உனக்கு பொறாமையா இருக்கா? எனக்கு இல்ல, ஜஸ்ட் கிடிங், அவ்வளவுதான். ஹாய் அபி. ஹாய். அக்கா, எப்போ வந்தீங்க? அது இந்த பூமிக்கு வந்து ஒரு 40 வருஷம் ஆச்சு அபி. கணேசா, கிண்டல் பண்ணாத. பின்னான அபி, நாங்களும் வந்ததுல இருந்து அபி அபின்னு கையாட்டிக்கிட்டே இருக்கோம். நீ எங்களை கண்டுக்கவே மாட்டேன்றா. கவனிக்கல கணேசா, கோச்சுக்காத. ஓ அபி, எப்படி கவனிப்ப? ராஜாவோட கைய பிடிச்சு ராணியா நடந்து வரப்ப நாங்களாம் உன் கண்ணுக்கு தெரியுமா? அக்கா. அபி, புடவை நகைலாம் புதுசா? சார் வாங்கி கொடுத்தாரு. ஓ, கதை அப்படி போயிட்டு இருக்கா? அக்கா, இப்படி கிண்டல் பண்ணீங்கன்னா அப்புறம் நான் போயிடுவேன். எங்க போவீங்க? என்ன கேள்வி இது? அசோக் சார் கிட்ட தான். மேடம் மட்டும்தான் இங்க இருக்காங்க. ஆனா அவங்க கண்ணு மனசு எல்லாமே அசோக் சார் கிட்ட தான் இருக்கு. கரெக்டா சொன்னடா. ஆல் தி பெஸ்ட் அசோக். அபிய தெருவுல கிடக்கிற கல்லுன்னு நினைச்சேன். பட் நீ அவளை சிலையா மாத்தி கூட்டிட்டு வந்தப்பதான் தெரிஞ்சது கல்லுக்குள்ள இருக்கிற சிலைய கண்டுபிடிக்கிறவன் தான் பிசினஸ் மேன். நீ நல்ல பிசினஸ் மேன்னு ப்ரூவ் பண்ணிட்ட. ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ.